வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தையவர்கள் சுகமமாக இருந்து இன்றைய நிகழ்வினை வழிநடத்தி தருவாராக. அன்பும் ஆரோக்கியமும் என்ற தலைப்பில், ஆரோக்கியமான எண்ணங்களும் என்ற தலைப்பில் இன்று சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்மளுடைய எண்ணத்தை கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்மிடம் நம்மை காணணும், அதாவது நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வரலாம். பிறரை பற்றி நல்ல விதமாக நினைக்கும் போது உண்மையில் நாம நம்மளை பற்றி நல்ல விதமாக நினைக்கிறோம். வெறுப்போ இல்ல கோபமோ தரும் எண்ணம் விஷத்தை போன்றது, மற்றவர்களுக்கும் தீங்கு நினைக்கக்கூடியது. அப்படி நினைத்தால் அது நம்மை அப்படி நினைப்பதற்கு சமம். அதாவது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அதை விஷத்தை ஊட்டிக்கிற மாதிரி, நம்ம கோவப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நம்மளையே முதல்ல அரிச்சிடும். நம்ம மற்றவங்களை பத்தி எப்பவுமே நல்ல விதமா நினைக்கணும். நம் எண்ணங்கள் படைப்பாற்றல் மிக்கவை, உருவாக்கும் திறன் கொண்டவை. எதையுமே அழிக்கிறதுக்காக நாம பிறக்கல, எல்லாவற்றையுமே உருவாக்குறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அதை காப்பாத்துறதுக்கு, அக்கறையா அன்பா காப்பாத்துறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை நம்மளுடைய தவறான தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களால் அந்த படைப்பாற்றல் திறனை நாமே அழிக்க கூடாது. நம்மளோட மனம் ஒரு படைப்பு தளம். நாம் பிறரை பற்றி என்ன நினைக்கிறோமோ அல்லது உணர்கிறோமோ அதை தான் நாம் நம் சொந்த அனுபவத்தில் ஈர்க்கிறோம். இதுதான் நம்மளோட அலை இயக்க தத்துவத்துல மகரிஷி சொல்லியிருக்காங்க. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடிக்கொண்டே இருத்தல் அப்படிங்கிறது. நாம மத்தவங்க எப்படி நம்மிடம் நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறோமோ, அன்பாகவோ உண்மையாக நேர்மையாக இப்படி நினைக்கும் போது நாம அப்படி மத்தவங்க கிட்ட இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி மத்தவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னும் போதுதான் அதே நமக்கு திரும்பி கிடைக்கும். அதனால அந்த மாதிரி இருக்க பழகிக்கணும். நம்ம மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும், அக்கறையா இருக்கணும், உண்மையான அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது. அன்பு கொடுத்தால் அன்பு கிடைக்கும், கோபம் கொடுத்தால் கோபமா தான் நமக்கு பதில் கிடைக்கும், வருத்தம் கொடுத்தால் நம்ம கிட்ட வருத்தம் தான் கிடைக்கும், கவலை கொடுத்தால் அதே மாதிரி நமக்கும் கவலை தான் கிடைக்கும். மனநிறைவும் நல்ல ஆதரவும் ஈகையும் தானமும் கொடுத்தால் அதுவே நமக்கு பதிலாக கிடைக்கும், அதே திரும்ப நமக்கு கிடைக்கும். நாம் செய்யும் நல்ல செயல், நாம் காட்டும் பரிவு, அவர்களிடம் நாம் செலுத்தும் அன்பு, நல்லெண்ணம் பெருகி மீண்டும் நம்மிடமே திரும்பி வரும். அலை இயக்க தத்துவத்தில் இதுதான் நம்மளுடைய காந்தம். நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். அப்போ நம்ம விளைஞ்சா என்ன ஆகும்? காய்கனி கொடுத்து அது நம்ம மற்றவங்களுக்காக நம்ம கொடுக்கும் போது அந்த ஒரு மன நிறைவு வருது பாத்தீங்களா? அது மாதிரி நம்மளுடைய நல்ல எண்ணம், அந்த அன்பு நம்ம கொடுக்கும் போது அது நமக்கு கிடைக்கும் போது உள்ள நிறைவு இருக்கு பாத்தீங்களா? அதை அனுபவிக்கும் போதுதான் அந்த ஒரு சுகமான அனுபவம், பேரானந்த நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அதனால யாரையுமே கணிக்க கூடாது. மத்தவங்களை பற்றி நினைக்கிறதும் நடந்து கொள்ளும் விதமும் நாம் தான் காரணம். மத்தவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நாம தான் காரணம். ஏன்னா அதுக்கு முன்கூட்டியே நாம இங்க செயல் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்போம். அதனாலதான் அவங்க நம்ம கிட்ட அப்படி ரியாக்ட் பண்றாங்க. எப்பவுமே நாம அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நினைச்சே பாதி வாழ்க்கையை கழிச்சிடுறோம். நாம உண்மையா நமக்கு இருந்தோம் அப்படின்னா மத்தவங்க பேசுற பேச்சுக்கு செவி சாய்க்கவே மாட்டோம். எல்லாரும் வித்தியாசமானவங்க தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருமையத்திலையும் ஒவ்வொரு பலவிதமான பல கோடிக்கணக்கான எண்ணங்கள் வித்து வழியே எத்தனையோ ஜென்மங்கள் வழியா வந்திருக்கு. அதனால ஒவ்வொருவரும் வித்தியாசமானவங்க. அதனால ஆனா எல்லாருக்குள்ளயும் அந்த இறைநிலை இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய, அதாவது எல்லாருடைய வாழ்க்கை சுதந்திரம் அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய வாழும் விதத்தை நாம தவறா எண்ண முடியாது. ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலை யாருக்குமே தெரியாது, நமக்கும் புரியாது. சோ அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரம், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம கிட்ட சில நேரம் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நம்ம கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நாம தப்பான ஒரு புரிஞ்சுப்போம். அப்போ எதையுமே எந்த சூழ்நிலையுமே கணிக்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அப்பாவும் பையனும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருப்பாங்க. எதிர்க்க ஒரு 10 வயசு பையன் வச்சுக்கோங்களேன். அப்ப எதிர்க்க இன்னொரு பையனையும் பயணிச்சுட்டு வராங்க. அந்த பையன், அப்பா இங்க பாருங்கப்பா,
ட்ரெயின்ல மரம் எல்லாம் ஓடுது பாருங்கப்பா அப்படின்னு சொல்றோம். என்ன இந்த பையன் இவ்வளவு பெரிய பையனா இருக்கான், இந்த மாதிரி மரம் ஓடுது, இங்க பாருங்கப்பா அது ஓடுது இது ஓடுது அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் அந்த அவருக்கு வந்து வித்தியாசமா தோணுது. ஏன்னோ சின்ன குழந்தை மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றானே இந்த பையன். ஆக்சுவலா அந்த பையனுக்கு கண் பார்வை ஆப்ரேஷன் பண்ணி அப்பதான் அந்த உலகத்தையே பாக்குறான். இந்த சுச்சுவேஷன் நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். நம்முடைய பய அதிர்வுகளை விலங்குகள் புரிந்து கொண்டு நம்ம மீது சாடும். அதாவது இப்ப அதே நாம நேசிக்க ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு மிருகம்னா, அதாவது ஒரு நாயோ பறவையோ, நம்ம பெட் அனிமல்ஸ், பெட் டாக்ஸ் மட்டும் இல்ல, ரோட்ல ஏதோ ஒரு பாம்பு போச்சு அப்படின்னா கூட எல்லாவற்றிற்குள்ளேயும் வந்து அந்த இறைநிலை தான் இருக்கு. அப்ப அது எல்லாமே நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா அது நம்மள எதுவுமே செய்யாது. அந்த நம்மளுடைய அன்பின் அதிர்வலை வந்து அது நம்மள பயமுறுத்தாது. அது பாட்டுக்கு போயிடும். அது வரும், அது பாட்டுக்கு போயிடும். நம்ம ஒண்ணு களை தூக்கி போட்டா மட்டும்தான் அது திரும்பி நமக்கு வந்து உடனே சீரும், இல்ல நாயா இருந்தா குறைக்கும், இல்ல துரத்திட்டு வரும். நம்ம எதுவுமே செய்யாம விட்டுட்டா அது பாட்டுக்கு போயிடும். அது வந்த இடத்துல இருந்து அப்படியே திரும்பி அந்த இடத்துக்கே போயிடும். இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகள், நம்ம அன்பின் அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்க அன்பு வந்து நம்மளை ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்ப எல்லாம் நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் அன்பானவங்களா மாறிடுவாங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் நம் கிட்ட பிறவி மூலம் பிரதிபலிக்கிறது. அதனால மத்தவங்க கிட்டையும் அதே மாதிரிதான் பிரதிபலிக்கும். அதாவது நம்மின் எண்ணங்கள் தான் நம்மிடம் பிறரின் மூலம் பிரதிபலிக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மத்தவங்க மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகி ரியாக்ட் ஆகும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப பிரபஞ்ச வான்காந்த களத்துல இப்ப எத்தனையோ விஷயங்கள் பதிஞ்சு யார் யாருக்கு என்னென்ன தகுதியோ அந்த மாதிரி செயலாயிருக்குது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னாலும் அது நமக்கு வந்து தகுதி இருக்கோ இல்லையோ, அது மத்தவங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்களுக்கு தகுதி இருக்குன்னா அவங்க கிட்ட அது நடந்துரும். இந்த மாதிரி தீய விஷயங்களும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ ஒரு நல்ல தெய்வீகமான எண்ணம், ஒரு வீடு ஒரு இடத்துல வந்து பள்ளிக்கூடம் கட்டணும், இல்ல ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வந்து எத்தனையோ பேருடைய எண்ணம். ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கதான் அதை செய்வாங்க. நம்ம வந்து செய்யணும்னு நம்ம வாழ்த்தும் போது யார் மூலமாவது செயலாகும். இதுக்குதான் இந்த இடத்துல நம்ம வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்ற வாழ்த்து மத்தவங்களை யாரையாவது பர்டிகுலரா நம்ம கிட்ட யாராவது ஒரு முரண்பட்ட கருத்து உடையவங்களா இருந்தாலும் நம்ம வாழ்க வளமுடன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட அது நல்லபடியா போய் அது அவங்களுக்கு ஊடுருவி நம்ம கிட்ட ஒரு நல்ல அன்பான இணக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு அமையும். இந்த மாதிரி நமக்கு எது கிடைக்கணுமோ, எதை விரும்புறோமோ அது மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு விருப்பம் கொள்ள ஆரம்பிச்சாச்சுனாலே போதும். இதுதான் இணக்கமான மனித உறவுகளுக்கான ஒரு அன்பின் திறவுகோல். நமக்கு துன்பமோ கவலையோ நோயோ சிக்கலோ நினைப்போமா? யாராவது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்ப அது மத்தவங்களுக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கணும். அப்போ பிற நலம் நினைத்து நமக்கு வந்து மனநிறைவு கொடுக்கும். எந்த எண்ணம் சொல் செயலா இருந்தாலும் அதை வந்து அதாவது மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அதை சார்ந்த மற்ற எண்ணங்களும், அதாவது அன்பின் வெளிப்பாடுகளான ஒரு பொருள், கடமை, அக்கறை, கவனிக்கிறது, ஒரு ஷேரிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடு உணவு பகிர்தல், இந்த மாதிரி எந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக அன்பின் தன்மாற்றமாக அந்த தயவு, கனிவு, பரிவு இதெல்லாம் அன்பின் தன்மாற்றம் தான். இதுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அதுல அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து சுயநலம் பார்க்க மாட்டோம். இது அவங்களுக்கு வந்து நம்மளால இந்த உதவி அவங்களுக்கு கிடைக்குதா, சந்தோஷம் அப்படின்னு நினைக்கதான் தோணும். அந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அது மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கும் போது அந்த அன்பு வந்து அவங்களுக்குள்ளேயும் ஊடுருவதை நம்ம பார்க்க முடியும். நம்மை அனுமதிக்காமல் மத்தவங்களை நம்மை கோவப்படுத்தவோ நமக்கு எரிச்சல் ஊட்டவோ முடியாது. இப்போ யாராவது நமக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நாம மெயின் ரீசனா இருக்கும். இது இப்ப நாம என்ன சொல்றோம்? கர்மான்னு சொல்றோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பாவப்பதிவுனாலதான் மத்தவங்க கோவப்படுறாங்க.
சோ நம்ம கிட்ட இருக்கிற புண்ணிய பதிவுனாலதான் நமக்கு இந்த யோகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நல்ல விஷயத்தையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே. நாம இன்னைக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கை வாழ முடியுது, எளிமையான வாழ்க்கை வாழ முடியுது, எதையும் எதிர்பார்க்காம பிறருடைய நலன் நினைச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்ய முடியுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணும் போது, நல்ல விஷயத்த கேட்கும் போது, நல்ல செயல்களை அதை தூண்டி விடும். அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் அது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட சுமூகமாகவும் இணக்கமாகவும் பழகுவதற்கு கூட இந்த அன்புதான் விடை. நம்மால பிறரை அன்பா நேசிக்கவும், ஆதரிக்கவும், மன்னிக்கவும், மன்னிப்பு கேட்கவும் முடியும் அப்படிங்கிறதையும் நாம நினைச்சுக்கணும். அப்ப மத்தவங்களை புரிந்து கொள்வதும், அவர்களுக்கு பரிவு காட்டுவதும், அவர்களுடைய தெய்வீகத்தை மதிக்கிறதும் தான் அன்பு. அடுத்தவருடைய வெற்றியிலும், பதவி உயர்விலும், பெரும் அதிர்ஷ்டத்திலும், அவங்க ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்த்து மகிழ்ச்சியா கொண்டாட பழகிக்கணும், கொண்டாடணும். இதுதான் அந்த அன்பினுடைய தன்மை. மத்தவங்க இவ்வளவு கிடைச்சிருக்கே, இல்ல அவங்க பெரிய வீடு வாங்கிட்டாங்க, இல்ல கார் வாங்கிட்டாங்க, இல்ல அவங்க பையன் மட்டும் நல்ல அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைக்கிறோம்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். உண்மையிலேயே அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு இந்த மனவளக்கலை எல்லாம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. நாம் இந்த உலகத்தில் அனைவருக்கும் அன்பு ஒன்றைத்தான் கடன் பட்டிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. இந்த அன்பு மட்டும்தான் கடன். இத திருப்பி கொடுத்துட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு திரும்பி கிடைக்கும். நமக்கு எது விருப்பமோ அது பிறருக்கும் கிடைக்க விரும்புவதுதான் அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வாழ்வின் பிறருடைய நல்லாசிகள் அனைத்தும் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்ளும் போது நமக்கும் அந்த மன நிறைவு, அமைதி, மன நிம்மதி கிடைப்பதை உணர முடியும். மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க, 6வது அறிவு அப்படின்ட்டு. பிற உயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யோகித்தாலே உறவு கொண்டுள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும் தோன்றும் நிகழ்ச்சிகட்கு திறவுகோலாம் அறிவு. அதனின் அன்பு தெய்வ நிலை. இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் 6வது அறிவாகும். இந்த அறிவின் தன்மாற்றம் தான் அன்பும் கருணையும். இதை நாம கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே போதும், நமக்கு எல்லாமே திரும்பி வரும் என்று இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்த வேதாத்திரிய கிராமத்தினருக்கும் இதில் கலந்து கொண்ட அன்புள்ளங்களுக்கும் இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனை நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி.